கங்குவா தமிழ்நாட்டை விட ஆந்திரா தெலுங்கானாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் அதிக வசூல் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் அமரன் படத்தோட 20வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். லக்கி பாஸ்கர், அப்புறம் சிங்கம் அகைன், பூல் புல்லையா 3, அப்புறம் சிங்கம் படத்தோட இதுக்கு முன்னாடி 2 படம் வந்திருக்குல்ல, சிங்கம் ரிட்டர்ன்ஸு, அந்த படத்தோட வசூல், அந்த 2 படங்களும் எந்த அளவுக்கு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக சரவணா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கேட்டுட்டு இருந்தார். அந்த படம் வெர்டிக்ட் என்ன, பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம், அது ஒரு ஃப்ரேம்னு சொல்ல முடியாது, ஒரு 4-5 ஃப்ரேம் சேர்ந்த ஒரு ஜிஃப் இல்லை வீடியோ கிளிப்பு, சின்ன வீடியோ கிளிப் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு கேரக்டரை நான் சில் அவுட் பண்ணியிருந்தேன். அது யார், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. நேற்று வீடியோவில் நான் கேட்டதே என்ன அப்படின்னா, அது என்ன படம்னு சொல்லுங்கள், இல்லைனா யார் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் சோனம் கபூர்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் கரெக்டாக டெல்லி 6 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, டெல்லி 6 தான். ஸோ டெல்லி 6ல் மசக்கலி அப்படிங்கிற பாட்டு, அதை சோனம் கபூர் அந்த பாட்டில் அந்த புறாவோட பேர் மசக்கலி. அந்த புறா தலையில் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர். ஃபைசல் அப்படிங்கிறவர், அப்புறம் ராம்குமார், ஓம் பிரகாஷ், வசந்தம் ஸ்டோர், அசோக் குமார், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட ஃபன்னியாக ஒரு விஷயம் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 போஸ்டர், நிறையா போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் 3 போஸ்டர் உங்களுக்கு நான் காட்டுறேன். கில்லாடி கங்குவா, அப்புறம் மெய்யழகன் ரீமேக் சுந்தர் கில்லாடி, இது இல்லாமல் லக்கி பாஸ்கர் கில்லாடி பாஸ்கர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய்குமார் அவர்கள் நிறையா கில்லாடின்னு நிறையா படம் இருக்கும். ஸோ அவர் இனிமேல் ரீமேக் பண்ணால் கூட கில்லாடி அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நடுவில் கூட போட்டிருந்தாங்க அமரன் கில்லாடி அப்படின்னு. அதை பார்த்தோன்னா குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. அது மாதிரி நம்மளும் போஸ்டர் ரெடி பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை 3 பாருங்கள். வேறு என்ன படத்துக்கெலாம் அந்த மாதிரி போஸ்டர் பண்ணலாம், அதாவது வேறு எந்த படம்லாம் அவர் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் போடுங்க. உதாரணத்துக்கு இப்போ கோட் அப்படின்னா அது கில்லாடி ஆஃப் த ஆல் டைம், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன படத்துக்கு சொல்லுவீங்க? அது ஹிட்டோ ஃப்ளாப்போ, இங்கிலீஷ் படமோ தெலுங்கு படமோ ஏதோ ஒன்று பேன் இந்தியா படமோ, அதை அக்ஷய்குமார் ரீமேக் பண்ணால் என்ன டைட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. சும்மா ஒரு ஃபன்னியாக. இப்போ நம்ம வசூலில் போயிடலாம். கிளாடியேட்டர் 2 இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 69 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 5 நாள் 8,44 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் வேர்ல்டு வைடு $89 மில்லியன். லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட 20வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 33 லட்சம், தமிழ்நாட்டில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 89 லட்சம். ஸோ டோட்டலாக 35,97 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 15,26 லட்சம், வேர்ல்டு வைடு 106,25 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 20 நாளில். அப்புறம் பைரதி ரணகல் அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 5 கர்நாடகாவில் 1,04 லட்சம், வேர்ல்டு வைடு 1,15 லட்சம். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 11,22 லட்சமும், வேர்ல்டு வைடு 13 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது மஃப்டியோட செகண்ட் பார்ட்டு சீக்வல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதான் நினைக்கிறேன். அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது இது மஃப்டியோட சீக்வல் மாதிரி தான் தெரியுது. ஆனால் மஃப்டி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாச்சு. எதுக்கு இந்த படம் மட்டும் ஸ்லோவாக பாக்ஸ் ஆஃபீஸ் வருது? எனக்கு தெரிஞ்சு அதோட பார்ட் 2 அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய ஓப்பனிங்கே இருந்திருக்கணுமே, ஏன் வரல? மேபி படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நம்ம சிங்கமோட அந்த ஃப்ரான்ச்சைஸ் கலெக்ஷனை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு சிங்கம் 2011ஆம் ஆண்டு இங்கே இதில் நம்ம ஹரி அவர்கள் எடுத்த சிங்கம், அதை தான் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுலேயுமே நம்ம பிரகாஷ் ராஜ் தான் வில்ல. இந்த படம் இந்தியாவில் 131,85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 21,15 லட்சம், வேர்ல்டு வைடு 153 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 45 கோடி, 81 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. சரியான பிளாக் பஸ்டர், செம்ம ஹிட்டுங்க இந்த படம். அப்புறம் சிங்கம் ரிட்டர்ன்ஸ் இது பார்ட் 2 இந்தியாவில் 221 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 20 கோடி 50 லட்சம், வேர்ல்டு வைடு 241 கோடி 50 லட்சம், 105 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 127 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. ஸோ சிங்கம் அளவுக்கு, அதாவது ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் ஹிட்டு கிடையாது, அதாவது அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் கிடையாது. ஆனால் இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான்.
இப்போ சிங்கம் அகைன் டே 19 இந்தியாவில் வந்து 1,73,00,000, வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ டோட்டலாக 280 கோடியே 54 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 353 கோடியே 93 லட்சம். நேற்று வீடியோவிலே பார்த்தோம் இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டான படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 3 படமுமே பார்த்துருந்தீங்கன்னா இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் புல்புலையா 3 டே 19 இந்தியாவில் வந்து 2 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 281 கோடியே 66 லட்சமும், வேர்ல்டு வைடு 362 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 19 நாளில். அதாவது இந்த 2 படங்களுமே 3வது பார்ட். இது சிங்கம் அகைனாக இருக்கட்டும், புல்புலையா 3 இருக்கட்டும், ரெண்டுமே 3வது பார்ட்டுமே ஹிட்டு. இதுக்கு முன்னாடி வந்த 2 பார்ட்டுமே ஹிட்டு. அப்புறம் சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற படம் விக்ராந்த் மாஸ்டர் அவர்களோட படம் டே 5 இந்தியாவில் வந்து 1 கோடியே 49 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 60 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 10 கோடியே 52 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் அமரன் திரைப்படத்தோட 20வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 1 கோடியே 13 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 74 லட்சம், கர்நாடகாவில் 36 லட்சம், கேரளாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 20வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் 144 கோடியே 67 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 42 கோடியே 66 லட்சம், கர்நாடகாவில் 22 கோடியே 8 லட்சம், கேரளாவில் 11 கோடியே 49 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 52 லட்சம், ஓவர்சீஸில் 77 கோடியே 92 லட்சம், வேர்ல்டு வைடு 303 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நாளைக்கு வீடியோவில் நம்ம அந்த டாப் 10 ஹையஸ்ட் தமிழ்நாடு கலெக்ஷன், டாப் 10 வேர்ல்டு வைடு கலெக்ஷன், தமிழ் கோலிவுட் கலெக்ஷன், இதில் வந்து அமரன் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இப்போது கங்குவா படத்தோட 6வது நாள். ஸோ நான் சொன்னேன் இல்லை, தமிழ்நாடை விட ஆந்திரா தெலுங்கானாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் அதிக கலெக்ஷன். இப்போ அதை பாருங்கள், தமிழ்நாட்டில் 1 கோடியே 7 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 28 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், கேரளாவில் 19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது தமிழ்நாடை விட ஆந்திரா தெலுங்கானாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது அதை விட தமிழ்நாடை விட பெட்டராக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் சில பேர்கிட்ட இதை பற்றி, இந்த ட்ரேடை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கும் போது அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவிட்டி பரப்பப்பட்டிருக்கு. அது மேபி அது உண்மையாவோ இல்லை பொய்யாவோ பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு ஆந்திரா தெலுங்கானாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி இல்லை. ஸோ அதனால தான் இந்த படம் தமிழ்நாடை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. தமிழ்நாட்டில் டோட்டலாக 29 கோடியே 30 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 2 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 20 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 கோடியே 23 லட்சம், ஓவர்சீஸில் 29 கோடியே 87 லட்சம், வேர்ல்டு வைடு 103 கோடியே 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பயங்கர நெகட்டிவிட்டியாக மாறுது. 2000 கோடி வசூல் வரும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னதை எடுத்து வச்சு பயங்கரமாக நெகட்டிவிட்டி சொல்கிறாங்க. இந்த படம் வந்து உங்களை பயங்கரமாக ரசிக்க வைக்கும், நீங்கள் வந்து வாயை பொழந்து பார்ப்பீங்க அப்படின்னு சூர்யா சொன்னதை வச்சு பயங்கரமாக நெகட்டிவிட்டி பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக புரியலை. வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல தான் செய்வாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு படம் தோல்வி அடையும் போது அவங்கள ரொம்ப, அதாவது ட்ரோலுங்கிறது ஓகே, அதை தாண்டி ரொம்ப பர்சனலாக போகுதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி. நிறைய பேர் அதை அக்ரி பண்ணிக்க மாட்டீங்க. இருந்தாலும் இது என்னோடய ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் சரவணா. ஸோ 2006ஆம் ஆண்டு வந்த இந்த படம் பட்ஜெட் 6 கோடி, தமிழ்நாட்டில் 7 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 50 லட்சம், ஷேர் வந்து 4.25 கோடி. இந்த படம் ஆக்சுவலாக பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான வெர்டிக்ட் தான் கிடச்சிருக்கு. ஆனால் படம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். இப்போ கேடிவியில் போட்டால் கூட நம்மளால் உட்காந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சிம்பு, ஜோதிகா 2 பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ வசூல்லாம் தாண்டி நம்மளுக்கு பிடிச்ச படம் பிடிக்காத படம் அப்படின்னு தானே இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.